இன்றைய நாளேடுகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்னர். தோட்ட தொழிலாளர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக ஹட்டன் பகுதி மக்களுக்கு தொண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே சங்கத்தின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதனை தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட் சம்பளமாக 380 ரூபாய் வழங்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் இந்த தொகையில் வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நோக்கில் ஹட்டன் மக்களுக்கு இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கும் மாத சம்பளம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். 180 வருடங்களாக இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள் இன்று சகல வழிகளிலும் பின்தள்ளப்பட்ட மக்களாக உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். நாட்டில் இருக்கின்ற அனைத்து துறையை சார்ந்த ஊழியர்களுக்கும் மாத சம்பளம் கிடைக்கின்றது. ஆனால் 180 வருடங்களாக அந்த நாட்டுக்காக உழைக்கின்ற தேசிய வருமானத்துக்கு பெரும் பணியாற்றுகின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏன் மாத சம்பளம் கிடைக்கவில்லை? நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அனைத்து தொழிலாளர்களையும் தாங்களுக்கு மாத சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கான போராட்டத்தை சூழ அணிதிரளுங்கள் என்று மிகவும் வினயமாக நாங்கள் தோட்ட தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வருவது சக்தியின் தேடலில். மக்களின் நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் பொதுச்சந்தை முக்கியத்துவம் பெறுகின்றது. நீண்டவூர், சாய்ந்தமருது, மருதமுனை, நட்பிட்டிமுனை மற்றும் களுவாஞ்சிக்குடி உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் உள்ள மக்களின் நாளாந்த தேவையை பூர்த்தி செய்யும் கல்முனை பொதுச்சந்தையே இது. பிராந்தியத்தில் உள்ள சிறு வியாபாரிகளின் ஜீவனோபாயத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த சந்தை இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. பௌதிக வளப்பற்றாக்குறையுடன் காணப்படும் இந்த பொதுச்சந்தை அடிப்படை வசதிகளின்றி காணப்படுவதனால் வியாபாரிகளும் நுகர்வோரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக அங்கலாய்க்கின்றனர். மழை பெய்கிற டைமில் தண்ணி எல்லாம் வடிகால் சீராக சுத்தம் செய்யாததால் மார்க்கெட் உள்ளுக்கு தண்ணி வருகிறது. இதால் எங்களுடைய வியாபாரம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. மாடுகள் உள்ளுக்கு வந்து அசுத்தம் பண்ணுது. அடுத்தது இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஆட்களுக்கு சரி, வார பொதுமக்களுக்கு சரி சரியான ஒரு அடிப்படை வசதி இல்லை. மார்க்கெட்டில் சனம் வர பட்சத்தில் எங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து எங்களுக்கு சரியான பாதிப்பு. இந்த மார்க்கெட்டுக்கு ஒழுங்காக சனம் வர இருந்தால் குடிநீர் வசதி வேணும். மார்க்கெட் சனம் வந்து போகக்கூடிய வசதிகளை செய்யணும். மரக்கறி வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு வரையில பின்னால வந்து மாடு இடிச்சு போட்டு போகுது. அந்த மரக்கறிக்கு மேல வந்து சனம் விழுந்துருக்குது. மிகவும் கஷ்டப்படுறோம் நாங்க. இந்த அதிகாரிகள் இந்த இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நேர்த்தியற்ற கட்டமைப்பை கொண்டுள்ள கல்முனை பொதுச்சந்தைக்குள் கட்டாக்காலி மாடுகள் நுழைவதால் நுகர்வோர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அத்துடன் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான குடிநீர் மற்றும் மரசலக்கூட வசதிகள் பொதுச்சந்தையில் இல்லாமை கவலை அளிப்பதாகவும் சிறு வியாபாரிகள் அங்கலாய்க்கின்றனர். கல்முனை பொதுச்சந்தையில் உள்ள சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம், நலன் மற்றும் நுகர்வோரின் வசதி கருதி பொதுச்சந்தையை சீரமைக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமையல்லவா? கல்முனை மாநகர சபை மேயரே, இது உங்களின் கவனத்துக்கு. முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பரிசளிப்பு விழா கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் எமது சகோதர வானொலி சேவையான சிரசு FM-இன் அலைவரிசை பணிப்பாளர் SM மரிக்காரும் கலந்து கொண்டிருந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் திறமையை வெளிப்படுத்திய 143 மாணவர்களை கௌரவிப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஹொரணை தக்ஷிலா வித்யாலயத்தின் ரித்மி ஹந்தபான் கொடவுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் 5வது தடவையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. சமூகத்தில் முஸ்லிம்கள் வர்த்தகர்களாகவே கருதப்படுகின்றனர். தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு முஸ்லிம்களின் கல்வியை இதனை விடவும் விருத்தி செய்ய வேண்டும். இதனை விடவும் நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் மேற்கொள்வார்கள் என நான் எண்ணுகின்றேன்.
அடுத்த வருடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் 9A சித்திகளை பெற்றவர்கள் 250 அதிகரிக்க வேண்டும். உயர்தர பரீட்சையில் 4A சித்திகளை பெற்று பல்கலைக்கழகங்களுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் யுகம் ஒன்றிலேயே நாம் இருக்கின்றோம். இந்த முன்னேற்றத்திற்கு சவால்கள் அவசியம். பொருளாதார பிரச்சனைகள் இருந்தால் இன்னும் கூடுதலாக படிக்கலாம், இன்னும் வாழ்க்கையில் முன்னேறலாம். கல்விக்காக தியாகங்கள் செய்வது எமது சமூகத்துக்கு இன்றைய கால தேவையாகும். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய எதிர்காலம் மிகவும் சவால் நிறைந்த எதிர்காலமாக இருக்க போகின்றது என்பதை சொல்வதில் நான் மிகவும் கவலை அடைகின்றேன். உங்களின் சில மணித்தியாளர்கள் நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் அனைவரும் மாறினால் நிச்சயமாக இந்த நாட்டில் முஸ்லிம் கல்வி மறுமலர்ச்சி ஏற்படும். பத்ரமுல்ல ஜயவடநகம பகுதியில் நீர்க்குழாய் திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வேளையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜயவடநகம வீட்டு திட்டத்திற்கு அருகில் உள்ள குளம் ஒன்றிற்கு அண்மையில் இந்த சம்பவம் நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினதும் தனியார் ஒப்பந்தக்காரர்கள் சிலரும் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தொழிலாளர்களை வெளியே எடுப்பதற்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களும் முயற்சி எடுத்துள்ளனர். மண் திட்டுக்குள் அகப்பட்டுக் கொண்டவர்கள் வெளியே எடுக்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக ஜயவர்தனபுர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நவகமு வைத்தியசாலைக்கு அருகில் வசிக்கும் தொழிலாளி ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளார். 43 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். தேர்தல் காலங்களில் வழங்கப்படும் வாக்குறுதிகள் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம பானத்துறையில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கருத்து தெரிவித்தார். அரசியல்வாதி என்ற ரீதியில் தேர்தல் காலங்களில் அனைத்து விடயங்களுக்கும் ஆம் என்று கூறுவோம். செய்ய முடியாத ஒன்றிற்கு மாத்திரமே இல்லை என கூறுவோம். ஒருவர் இருவர் எப்போதாவது இல்லை என கூறுவார்கள். எனினும் அவ்வாறு கூறுபவர்கள் தோல்வி அடைவார்கள். வெற்றி பெற்ற பின்னரே நாம் கூறியவற்றுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என சிந்திப்போம். நான் வெற்றியீட்டிய பின்னர் கடவுள் அருளில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வழங்கிய வாக்குறுதிகளை என்னால் நிறைவேற்ற முடிந்தது. எனக்கு சிறந்த அமைச்சொன்று வழங்கப்பட்டுள்ளது. அதனால் களுத்துறை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் என்னால் நிமிர்ந்து செல்ல முடியும். ருகுணு பல்கலைக்கழக மாணவர் சுசந்த அருண பண்டார கத்தியால் குத்தப்பட்டதில் காயமடைந்தார். பல்கலைக்கழகத்தை கால வரையறையின்றி மூடுவதற்கு தீர்மானம். பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுசந்த அருண பண்டார உயிரிழந்தார். இரத்த கசிவினால் மரணம் சம்பவித்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட தாக்குதலினாலேயே சுசந்த அருண பண்டார உயிரிழந்ததாக மாணவர் ஒன்றியம் குற்றச்சாட்டு. போலீசார் மீது தவறு காணப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன். கலாநிதி மஹிந்த பாலசூரிய கருத்து. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 விசேட குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்தன. இந்த மரணம் தொடர்பான விரிவான அறிக்கை ஒன்றை விரைவில் சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார். பல்கலைக்கழக மாணவர் உயிரிழந்து சுமார் 6 மாதங்கள் ஆகின்றன. மரணத்திற்கு பொறுப்பான எவரும் இதுவரை இனம் காணப்படவில்லையா? முப்பத்தி 8வது தேசிய விளையாட்டு விழாவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை மேல் மாகாணம் வெற்றி கொண்டது. கொழும்பு சுகர்தாச விளையாட்டரங்கில் 3 நாட்களாக நடைபெற்ற இந்த விளையாட்டு விழா இன்று முடிவுக்கு வந்தது. விழாவின் இறுதி நாளான இன்று ஆடவருக்கான 110 மீட்டர் தடைதாண்டல் ஓட்டத்தில் மேல்மாகாண வீரர் DH நிர்மால் வெற்றி பெற்றார். போட்டியை அவர் 14.67 செகண்ட்களில் நிறைவு செய்தார். மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தை 11.78 செகண்ட்களில் கடந்த வடமேல் மாகாணத்தில் ஜானி சதுரங்கனி முதலிடத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார். ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் தென் மாகாணத்தின் MSM சப்ரான் வெற்றி பெற்றார். போட்டியை நிறைவு செய்ய அவருக்கு 10.64 செகண்ட்கள் சென்றன.
மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தை 55.57 செகண்ட்களில் நிறைவு செய்த வடமத்திய மாகாணத்தின் ஜி.பி. சந்தமாலி முதலிடத்தை கைப்பற்றினார். ஆடவருக்கான 400 மீட்டர் தடைதாண்டல் ஓட்டத்தில் வடமத்திய மாகாணத்தின் கே செனவரத்து முதலிடத்தை பிடித்தார். போட்டியை அவர் 47.07 செகண்ட்களில் பூர்த்தி செய்தார். 78 தங்கம், 53 வெள்ளி மற்றும் 52 வெண்கல பதக்கங்களை சுவீகரித்த மேல் மாகாணம் விளையாட்டு விழாவில் சாம்பியனானது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.